வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது முள்ளங்கி சாம்பாருங்க. முள்ளங்கி சாம்பார்னால ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முள்ளங்கி பெரிய சைஸில் ஒன்று எடுத்துருக்கேங்க. நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கேங்க. சின்ன சைஸாக இருந்தால் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயம் 2, பெரிய சைஸ் தக்காளி 1, காஞ்ச மிளகாய் 3, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 5 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், 100 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் போட்டு 3 விசில் வர வச்சு எடுத்துருக்கேங்க. அதில் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கலைங்க. வானல் சூடாயிடுச்சிங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இப்போ வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் 1/4 ஸ்பூன். வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேங்க. மூணு காஞ்ச மிளகாய், தட்டி வச்சிருக்க பூண்டு பல், கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு, தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கியை வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க. முள்ளங்கியோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. நாம் ஒரு 3 நிமிஷம் மூடி வைக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கி இருக்குங்க, பச்சை வாசனைலாம் இல்லாமல். தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், இப்போ மசாலாவெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வேக வச்சு துவரம்பருப்பை நம்ம காயோடு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து சாம்பார் கெட்டியாக வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணால் நீங்கள் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டேங்க. நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க.